திருப்பாவை பாசுரம் 14. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவாம் தாழ்த்திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னனாலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துகிலெழுப்ப பாடுவான், வாயால் முன்னம் மாற்றேதே எம்மா, நீ நேயர் நிலைக்கதவாம் நீ கேளோ எம்பாவாய். இதோட பொருள்: எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை, அதாவது சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துளியெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை திறந்து எங்களுக்கு திறப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி கேட்குறதாட்டு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட விளக்கத்தோடு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.